அடிமட்டத்திற்கு போகும் தங்கம் விலை. மக்களே, வாங்கி குவிக்க தயாராகுங்க. பணத்தை தயாரா வச்சுக்கங்க. தங்கத்தில் உலக நாடுகள் செய்யும் அதிக அளவிலான முதலீடுதான் அதன் விலையில் ஏற்ற இறக்கங்களை அடிக்கடி முடிவு செய்கின்றன. சர்வதேச தங்க சந்தையில் நிர்ணயிக்கும் தங்கத்தின் விலை நிலவரங்களால் சாதாரண மக்களுக்கு தங்கம் என்பதே நாளடைவில் எட்டாக்கனியாக மாறிவிட்டது. ஆனால் சீனா, அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் தங்கத்தில் முதலீடு செய்வது அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தந்து வருகிறது. சில நாடுகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றன. இதுவும் தங்கத்தின் விலை உச்சத்தை தொட ஒரு முக்கிய காரணமாக மாறி வருகிறது. மாம்பழ சீசன் போல தங்கம் விற்பனை சீசனும் வந்துவிட்டால் நிச்சயமாக இப்போது இருக்கும் சூழல் கண்டிப்பாக மாறி தங்கத்தின் விலை கணிசமாக குறையும். அதில் முதல் கட்டமாக இப்போது சீனா 90 டன் தங்கத்தை விற்றிருக்கிறது. இதையே மற்ற நாடுகளும் தொடர்ந்து பின்பற்றினால் தங்கம் விலை கணிசமாக சரியும் ஒரு சூழல் உருவாகும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சமீபத்தில் சீனா தனது கையிருப்பில் இருந்த சுமார் 90 டன் தங்கத்தை விற்பனை செய்துள்ளது. தங்கத்தின் விலை அதிகமாக உள்ள இந்த நேரத்தில் சீனா 90 டன் தங்கத்தை விற்பனை செய்திருப்பது உலக தங்க சந்தையில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதுகுறித்து நிபுணர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர். சந்தையில் தங்கத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் விலையேற்ற அழுத்தத்தை குறைக்கவும் சீனா இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்று ஒரு கருத்தும் நிலவுகிறது. சீனாவின் இந்த திடீர் நடவடிக்கையால் தங்கத்தின் விலை குறுகிய காலத்தில் குறைய வாய்ப்புள்ளது. ஏனெனில் சீனா போன்ற பெரிய நாடுகள் தங்கத்தை விற்பனை செய்யும் போது தங்கத்தின் மதிப்பு குறைந்து விலை குறையக்கூடும். சர்வதேச அளவில் உலக நாடுகள் தங்கம் வாங்குவது தங்கத்தின் விலையை பாதிக்கும். அதாவது ஒரு நாடு அதிக தங்கம் வாங்கினால் அதாவது சர்வதேச அளவில் தங்கத்தின் தேவை அதிகரிக்கும். இதனால் தங்கம் விலை உயரும். உலக அளவில் இப்படி தங்கம் விலை உயர முக்கிய காரணங்களில் ஒன்று சீனா. அங்கே தங்கம் குவிக்கப்பட்டது. எப்போதுமே சீனா தொடர்ந்து தங்கத்தை வாங்கி வாங்கி குவித்தது. 2005ஆம் ஆண்டில் கடந்த மார்ச் மாதம் நிலவரப்படி சீனாவில் அதிகாரப்பூர்வமாக தங்க இருப்பு தோராயமாக 2292 மெட்ரிக் டன்கள் ஆகும். இது உலகில் அதிக தங்கம் வைத்திருக்கும் முன்னணி நாடுகளில் ஒன்றாக சீனாவை நிறுத்தியுள்ளது. சீனாவில் கடந்த சில ஆண்டுகளாக தங்க இருப்பு சீராக அதிகரித்து வந்தது. இதனால் சர்வதேச அளவில் தங்கம் விலை உயர்ந்தது. ஆனால் தற்பொழுது சீனா தனது கையிருப்பில் இருந்த சுமார் 90 டன்கள் தங்கத்தை விற்பனை செய்துள்ளது. தங்கத்தின் விலை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் சீனா திடீரென தங்கத்தை விற்க தொடங்கியுள்ளது. இதனால் தங்கம் விலை சரிய தொடங்கியுள்ளது. கடந்த வாரம் 10 அவுன்ஸ் தங்கத்தை விற்றது. அதற்கு முதல் வாரமும் 10 அவுன்ஸ் தங்கத்தை விற்றது. இதனால் சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலை சரிந்து பெரிய சரிவு ஏற்பட்டது. சர்வதேச அளவில் தங்கம் விலை சரிய தொடங்கியுள்ளது. அமெரிக்காவில் ஸ்பாட் தங்கம் 1 அவுன்ஸ் 0.9% குறைந்து $3289.97 உள்ளது. அமெரிக்க தங்க எதிர்கால வர்த்தகம் 0.1% குறைந்து $3301 உள்ளது. சீனாவின் இந்த செயலால் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் விலை சர்வதேச மார்க்கெட்டில் சரிய தொடங்கியுள்ளது.